வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் சலுகைகளையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய விதிமுறைகள் மாற்றங்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வுக்கான தகவல்கள் அறிவிப்புகள் பற்றி தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. பதவி உயர்வு அதேபோல் அவர்களுக்கான பணிவிடை மாற்றம் பற்றிய தகவல்களும் உத்தரவுகளையும் கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி இன்று ஆசிரியர்களுக்கான கடைசி வாய்ப்பு முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான கடைசி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது, என்ன பணிகளை ஆசிரியர்கள் செய்து முடிக்க வேண்டும், அல்லது ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் அல்லது யாரெல்லாம் இந்த பணிகளை முடிப்பதன் மூலமாக எந்தெந்த ஆசிரியர்கள் பயன்பெறலாம் என்பதை பார்ப்போம். பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன், தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் ஆகியோர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு தொடக்க கல்வி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: அரசு பள்ளியில் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கு 2026-2027ஆம் கல்வியாண்டிற்கான பொது மாறுதல் கலந்தாய்வு கல்வி தகவல் மேலாண்மை முகமை எம்இஸ் இணையதளம் மூலமாக நடைபெறவுள்ளது. எனவே மாறுதல் கலந்தாய்விற்கான விண்ணப்பங்களை எம்இஸ் இணையதளத்தில் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூன் 22ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது பணியாற்றும் பள்ளியில் ஓராண்டு பணி நிறைவடைந்திருக்க வேண்டும் என்றும் அவசியமில்லை. பள்ளி கல்வித்துறையில் மாறுதல் கோரி வரப்பெற்ற விண்ணப்பங்களின் இறுதி முன்னுரிமை பட்டியல் ஜூன் 30ஆம் தேதி வெளியிடப்படும். கலந்தாய்வு ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜூலை 24ஆம் தேதி வரை நடைபெறும். அதேபோல் தொடக்க கல்வித்துறையில் முன்னுரிமை பட்டியல் ஜூன் 25ஆம் தேதி வெளியிடப்படும். கலந்தாய்வு ஜூலை 16ஆம் தேதி வரை நடைபெறும். இவ்வாறு அவர்கள் கூறியுள்ளனர். அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பொது இடமாறுதலுக்கு ஜூன் 15ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஜூன் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் ஆகியோர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட கல்வி தொடக்க கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இவர்களுக்கான இணையதளம் எம்இஸ் இணையதளத்தில் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூன் 22ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம். அதற்கான பணிகளை தொடர்ந்து முடிக்க வேண்டும் என்றும் அதன் பின்னர் ஜூன் 30ஆம் தேதி கலந்தாய்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதற்காக தாங்கள் பொது மாறுதலுக்கான இடமாறுதலுக்கான பெயர் பட்டியலை முழு விவரங்களையும் பதிவேற்றம் செய்வதற்கான எம்இஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கு கடைசி தேதி இன்று ஜூன் 22ஆம் தேதி பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பணிகளை செய்து முடிப்பதன் மூலமாக அனைத்து ஆசிரியர்களும் கண்டிப்பாக பயன்பெற முடியும். இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் ஆசிரியர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.